சுஜாதா அவர்கள் எழுதிய 3 சிறிய கதைகள். முதல் கதை, அடுத்தவரை அழிக்க நினைத்து செய்த பயங்கரம் அவன் தலையிலேயே எப்படி விழுந்தது என்பதை மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வாங்க பார்க்கலாம். எதுக்கியா கண்ணை கட்டுறீங்க என்றான் துரை. எதுக்கா? அங்கே வா சொல்கிறோம். கவலை இல்லை என்றாலும் துரை அதை எதிர்பார்த்தான். வீரையனின் மறைவிடத்துக்கு கண்ணை கட்டாமல் அழைத்து செல்ல அவர்களுக்கு என்ன பைத்தியமா? வீரையனை கொல்ல 3 கோஷ்டியினர் விரும்பி காத்திருக்கிறார்கள். மாநில போலீசார், மத்திய போலீசார், வீரையனின் கடத்தல் எதிரி கணேசலிங்கம் குழுவினர் அனைவரும் துரையைத்தான் நாடினார்கள். எப்படியாவது வீரையனை தீர்த்து கட்டிட்டா உனக்கு நிகர லாபம் 1 கோடி ரூபாய் துரை. நீ இந்த வாடகை கொலை செய்கிற தொழிலையே விட்டுடலாம் தெரியுமா? சரி, வீரையனை முதல்ல எப்படி அடையிறதுன்னு சொல்லுங்க. அதுக்காகத்தானே பிரமாதமான பிளான் போட்டிருக்கோம். உனக்கு எங்கள் எல்லாரையும் பற்றின ரகசியங்கள், கர்நாடக போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் பிளான் முழுக்க தெரிஞ்சிருக்கிறதாகவும் நீ ஒரு சுயஐடி உளவாளின்னு வதந்தியை பரப்பியிருக்கோம். வீரையனுடைய ஆளுங்க உன்னை நிச்சயம் கடத்தி வீரையன்கிட்ட அவனுடைய மறைவிடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. போய் உன்னை 4 தட்டு தட்டுவாங்க, வாங்கிக்க. வீரையனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் பிளான் என்னன்னு கேட்பாங்க. நம்பும்படியாக ஒரு பிளானை சொல்கிறோம், அதை மட்டும் அவங்ககிட்ட சொல்லிடு. அதாவது அவங்ககிட்ட நான் வசமாக மாட்டிக்கணும். அதானே ஐடியா? அப்புறம் வீரையனை கொல்றது உன் வேலை. எப்படி கொல்லுவேன்? அதை நான் பார்த்துக்கிறேன். 30 வருஷமாக இதைத்தானே செஞ்சிட்ருக்கேன். அது என்ன முதல்வர், அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியலையே. அவரை காட்டில் வச்சு கொண்டேனே, பேர் என்ன? அவர் பேர் கூட மறந்து போயிடுச்சே. தீர பிரதாபங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் உன்னை அனுப்புகிறோம் துரை. எதிர்பார்த்தது நடந்தது. வீரையனுடைய ஆட்கள் துரையின் அறையில் இரவில் புகுந்து முரட்டுத்தனமாக கையை காலை கட்டி கண்ணையும் கட்டி கண்ணுக்குட்டியை போல தூக்கி கொண்டு ஏற்றினார்கள். அது லாரியா, ஜீப்பா, மலை பாதையா, சரி வர இறக்கமா ஏற்றமா எதுவுமே தெரியவில்லை. வீரையனிடம் அழைத்து சென்றால் போது, மற்றதை அவன் பார்த்து கொள்வான். துரை கண்ணயர்ந்தான். அவனை கண்ணை கட்டி அழைத்து சென்ற வண்டி சுற்றி சுற்றி வந்து ஒரு இடத்தில் நின்றது. கட்டை அவுத்திட்டீங்கன்னா பளீர் என்று ஒரு அறை விழுந்தது. எங்கள் தலைவரை நீ பார்க்கக்கூடாது, இந்த இடத்தையும் பார்க்கக்கூடாது. ஏதாவது முயற்சி பண்ணின மூளை கூழாய் போயிடும். வேண்டாம் வேண்டாம், எனக்கு மூளை வேணும். தரவென்று இழுத்து செல்லப்பட்டான். கண் பட்டையை நீக்க முயற்சி எதுவுமே அவன் செய்யவில்லை. சின்ன தப்பு செய்தாலும் சுட்டுவிடும் சூழ்நிலை அது. ஜாக்கிரதை. அவர்கள் அனைவரும் துப்பாக்கி விசைகளை தயார் செய்யும் சின்ன சின்ன சப்தங்களெல்லாம் எச்சரித்தன. இவர்தானா துரை? அவனை ஒரு வியர்வை மனம் அணுகியது. நிச்சயம் வீரையனின் குரல்தான். ஆமாம் வீரையா. சரி சொல்லு துரை, உனக்கு என்ன தெரியும்? சொல்ல மாட்டேன் என்றான். நம்பிக்கை வர முதலில் மறுக்க வேண்டும். கொஞ்சம் ஐயாவுக்கு முகத்தில் ரத்த அலங்காரம் பண்ணுங்கடா. யாரோ ஒருவனுடைய புறங்கை தாடியில் வெடிக்க உதட்டோரத்தில் கசிவதை நக்கி கொண்டான். எப்படி இருக்கு? வலிக்குது, புளிக்குது. சரி, அப்போ சொல்லு. மெல்ல மெல்லத்தான் சொன்னான். தமிழ்நாடு போலீஸ் ஒரு கம்பெனியும் கர்நாடகாவும் சேர்ந்து கோகரன் பக்கம் சூழ்வதாகவும் சொல்லி கொடுத்திருந்ததை அத்தனை விவரங்களையும் அப்படியே கசிய வைத்தான். கமாண்டர் பேரையும் சொன்னான். ஆட்களின் எண்ணிக்கை, அவர்களிடமிருந்த ஆயுதங்களின் விவரங்கள் எல்லாவற்றையும் சொன்னான். சபாஷ், அப்போது விஷயம் தெரிஞ்சவன் தான். எனக்கு உழைக்கிறியா? இந்த மாதிரி தகவல் அடிக்கடி கொண்டாரியா? நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன். அப்படியா? எத்தனை தருவீங்க? அவங்க எத்தனை தராங்களோ அதை விட 2 மடங்கு தரேன். அப்படின்னா எனக்கு என்ன, சரிதான். ஆனால் காட்டி கொடுத்தேன்னா என்ன ஆகணும் தெரியும்ல? தெரியுது. ஒரு அடியே சொர்க்கத்துக்கு கிட்ட கொண்டு போயிடுச்சே. மண்டைக்குள்ளே மணியெல்லாம் கேட்டுச்சு. வீரையன் சிரித்தான். கட்டை அவுக்காமல் இவனை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்கடா என்றான் வீரையன். துரை தான் வந்த காரியத்தை செய்து விட்டான். தன் காலால் காலை அரிப்பது போல சொரிந்து கொள்வது போல சாக்ஸுக்குள் இருந்த மெல்லிய பென்சிலை விடுவித்து விட்டான். அதை சப்தம் இல்லாமல் தரையில் இடறி விட்டான். சாதாரண பென்சில் அல்ல அது. இன்னும் 20 நிமிடத்தில் டைம் வைத்து வெடித்து இந்த இடத்தையே சுக்கு நூறாக்கக்கூடிய ஆர்டிஎக்ஸ் வெடி பென்சில் அது.
அவன் அதை வைத்து விட்டதை யாரும் கவனிக்கவே இல்லை. துரையை மீண்டும் அவர்கள் சுற்றி சுற்றி அழைத்து வந்து எங்கே கவர்ந்தார்களோ அதே அவன் அறையில் கொண்டு வந்து விட்டார்கள். திறக்கலாம் கண்கட்டை என்ற சத்தம் கேட்டு திறந்தான். அவர்கள் யாருமே இல்லை. கடிகாரத்தை பார்த்தான். போய் வர 1 மணி ஆகியிருக்குமா? இன்னும் சில நிமிஷங்கள் தான் பாக்கி இருக்கும் அங்கே வெடிக்க. வீரையனும் அவனுடன் இருந்த அத்தனை பேரும் டமர். என்ன அருமையான யோசனை! காலின் இடுக்கில் ஒரு அரை பென்சில். அதை யாரும் கவனிக்காமல் பார்த்தால் சாதாரண பென்சில் போல தான் இருக்கும். இதோ மேஜை கருகில் இருக்கிறதே, இதை போலதான். இது எப்படி இங்கே? துரை திடுக்கிட்டான். இந்த பென்சில் எங்கே வந்தது? இது மாதிரி தானே நான் ஒன்று அங்கே வைத்தேன். ஒருவேளை அதைத்தானோ? இது எப்படி சாத்தியம்? அவனுள் புயல் வேகத்தில் எண்ணங்கள் வீச துரை அந்த பென்சிலை எடுத்து ஆராய்ந்த போது டமார் என்று வெடித்து துரையின் இரத்த மிச்சங்கள் சுவரில் சிதறின. தூரத்தில் அந்த வெடி சப்தம் கேட்டபோது வீரையன் திரும்பி சென்று கொண்டிருந்தான். நல்ல ஐடியாடா முத்து. சுற்றி சுற்றி கண்ணாமூச்சி காட்டிட்டு தூர வீட்டிலே நாம் மீட்டிங் வச்சுக்கிட்டது நல்லதாக போச்சு என்றான். முதல் கதை நிறைந்தது. ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். 2வது கதைக்கு போகலாமா? 2வது கதை, தன்னுடன் பணிபுரிந்த தன்னுடைய உற்ற நண்பன் ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்துவிட்டதாக அவனிடத்தில் புகார் வந்தது. அவனை கைது செய்யும் சூழ்நிலை வந்தபோது அவன் எடுத்த முடிவு என்ன? அவன் மனைவி செய்த ஆச்சரியம் என்ன? பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். கதையின் தலைப்பு கைது. ஏசிபி என்னை அவசரமாக கூப்பிட்டிருந்தார். மாசிலாமணியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு கமிஷனர் ஆஃபீஸுக்கு சென்றபோது கோபிநாத் கடுப்பில் இருந்தார். என் சல்யூட்டை வாங்கி கொண்டு, வாயா, என்னையே ஆயிட்டிருக்கு உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுனா என்றேன் ஆச்சரியமாக. டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன்னு சொல்லிக்கவே வெக்கமாக இருக்குது. நான் அவரை விவரமாக சொல்லுங்கள் சார் என கேட்க முடியாது. மேல் அதிகாரி. அவர் மீசையை நீவிக்கொண்டே ஃபோன் பேசி 2-3 ஃபைல் பார்த்து முடியும் வரை காத்திருந்தேன். உன் ஃப்ரெண்டு குணசீலன் தெரியும்ல? உன் ஃப்ரெண்டு தானே அவன்? ஆமாம் சார். குணசீலனும் 4 கான்ஸ்டபிளும் சேர்ந்து ஒரு கீழ் ஜாதி பெண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. பாழா போகிற பொண்ணு ஸ்டேஷன்லேயே உயிரை விட்டுருச்சு. கலாட்டா நடக்குது. ரைட்டர் ரூம் எல்லாம் சூறையாடி விட்டாங்களாம், ஜீப்பை கொளுத்தி விட்டாங்களாம். மாலைக்குள்ளே கைது பண்ணலை, தலை உருளும். வெயிட் பண்ணு, வாரண்ட்டு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்ததும் அவனை போய் பார்த்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரணும். உன் ஃப்ரெண்டு தானே, நல்லபடியாக சொல்லி போடு. ரெசிஸ்ட் பண்ணாமல் இருக்க சொல்லு. கையும் களவுமாக மாட்டியாச்சு. அவனை அந்த ஸ்டேஷன் பக்கமே போக விடாத, கொளுத்தி விடுவானுங்க. அத்தனை கோபத்தில் இருக்கானுங்க. அவனுக்கு இப்போ பத்திரமான இடம் போலீஸ் கஸ்டடி தான். சார், குணசீலனா அப்படி செஞ்சான்? ஆமாம், என்ன பொருத்தமான பேர் பாரு. ஏயா இப்படி புத்தி போகுது உங்கள் பேட்ச் மேட்டுகளுக்கு? போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் என்ன இளவையா சொல்லி தந்தாங்க? எப்படி பதில் சொல்லுவேன்? குணசீலனா என்கிற அந்த அதிர்ச்சி நீங்கா நிலையில் வாய் பேசாமல் நிற்க அவர் தொடர்ந்தார். சீலனும் நானும் ஒன்றாய் 1 வார இடைவெளியில் போலீஸில் சேர்ந்தவர்கள். ஒரே ஊர், ஒரே காலேஜ், ஒரே பயிற்சி, போஸ்டிங். அங்கிருந்து பிரிந்து நான் ஃபாரன்சிக் பக்கம் போய்விட சீலன் அத்தனை சென்னை போலீஸ் நிலையங்களையும் பார்த்துவிட்டு முரட்டு ஆசாமி என்கிற புகாரின் பேரில் செங்கல்பட்டுக்கு மாற்றலை ஏமாற்றுவதற்காக நகர வெளிப்புறத்தில் உள்ள ஒரு சிறு நிலையத்தில் பொறுப்பேற்று, அது என்ன பேர், மகப்பேரா என்ன போலீஸ் ஸ்டேஷனையா? அது மடிப்பேருங்க, வண்டலூர் போகிற வழியிலங்க. அங்கே தாயா சம்பவம் நடந்திருக்கு. சௌகரியமான இடம். புருஷனை காணோம்னு புகார் கொடுக்க வந்திருக்காங்க. இருட்டின அப்புறம் தனியாக பொம்பளைய போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்துறதே சட்ட விரோதம். 4 பேரும் சேர்ந்து லாக்அப் ரூமில் படுக்க வச்சு கிழிச்சிருக்காங்கய்யா. உன் ஃப்ரெண்டு தான் துவக்க வர தாங்க முடியாத எமரேஜ் ஆயிடுச்சு. தாலுகா ஆஃபீஸில் ஸ்வாப் எல்லாம் எடுத்து ரிப்போர்ட் எழுதிட்டான். டாக்டர் கடுப்பாயிட்டான். காலையில் ஃபோன் பண்ணான். ரெக்கார்டை மாற்ற பார்த்துருக்காங்க. ராத்திரியே கிராமத்துக்கு பாடி அனுப்பிச்சி உடம்பு சரியில்லை, வழியிலேயே இறந்துட்டா அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இடையில புருஷங்காரன் வந்துட்டான். டாக்டரும் கிராமத்தில் வந்து தகவலை சொல்லிவிட்டார். கிராமமே சூழ்ந்துக்கிட்டானுங்க. கையில் பச்சை பிள்ளையை தூக்கிக்கிட்டு சிட்டிக்கு அலையிறான் புருஷங்காரன். உன் நண்பன் ஓடி வந்துவிட்டான். அசோக் நகரில் சொந்த வீட்டில் தான் தலைமறைவாக பதுங்கி இருக்கிறான்னு தகவல். போய் கூட்டிகிட்டு வந்துரு. அவன் மேலதிகாரி எஸ்பி இருக்கார் சுந்தரவேலுன்னு,
அவர்கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன், நீ போய் கூட்டிகிட்டு வா, விசாரிக்கலாம். சரி சார் என்றேன். என் குரல் கம்மி இருந்தது. எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. குணசீலன் மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி உன் மாதிரி 100 பேர் கட்டி காத்ததை ஒரே நாளில் கலைச்சிடுறாங்க. எப்படிப்பட்ட ஆளியா அந்த குணசீலன்? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லவன் தான் சார். கொஞ்சம் முரட்டு சுவாபம், அடிப்பான், 3rd டிகிரியெல்லாம் உண்டு. ஆனால் இந்த லெவலுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல சார். பொண்டாட்டி கைப்பிள்ளையெல்லாம் இருக்குதாமே? ஆமாம் சார், இருக்குது சார். அவன் ஒய்ஃபை தெரியுமா? கல்யாணத்தும் போது பார்த்தது சார். அரசு வாரன் வந்தது. ஜீப்பில் ஏறிக்கொண்டு புறப்பட்டேன். மனதில் அலை அலையாக எண்ணங்கள் ஓடின. நானும் சீலனும் பிக்னிக் போனது, மத கடியில் நீரில் குதித்து அந்த கட்டு மஸ்தான தேகத்தை கண்டு வியந்தது, அவன் புன்னகை, மேற் செல்லும் மீசை, எப்போதும் கண்களில் இருந்த அந்த பிளேடு கூர்மை, அவன் கணம். ஹாக்கி நல்லா ஆடுவான், கோல் கீப்பர். அவனை தாண்டி எதுவுமே போகாது. போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் 2nd பெஸ்ட்டாக வந்து வெள்ளி பதக்கம் பெற்றவன். எப்படி, எந்த கட்டத்தில் விகாரப்படுத்தப்பட்டு மாறிப்போனான்? எங்கே மாறுகிறார்கள்? பயிற்சியெல்லாம் சரியாகத்தானே இருந்தது. ஒரு போலீஸ் அதிகாரியின் கடமைகள் என்னவென்று சரியாகத்தானே சொல்லி தந்தார்கள். அத்துடன் தேசபக்தி, கடமை உணர்ச்சி, சமூக பொறுப்பு எல்லாம் சேர்த்து உருவேற்றி ஆரோக்கியமான உணவு எண்ணங்கள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து டிஜி வந்து மார்பில் மெடல் குத்தின போது சீலன் கண்களில் எத்தனை பெருமையை நான் பார்த்தேன். அவன் போய் ஒரு அபலை பெண்ணை கற்பழித்தானா? எங்கே ஏற்பட்டது இந்த சிதைவு? ஏதாவது காரணம் இருக்கத்தான் வேண்டும். எங்கள் பயிற்சியில் எல்லாம் தவறே கிடையாது. அவற்றை நடைமுறை உலகத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த விகாரங்கள் எல்லாம் வந்து விடுகின்றனவா? அசோக் நகரை நோக்கி ஜீப் செல்ல எப்படி இந்த மாறுதல் வந்திருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். ஆசையா, அதிகாரம் இருக்கிறது என்ற முரட்டுத்தனமா? இல்லை அபலைகளை, அநாதைகளை, ஏழைகளை விரட்டும் மூர்க்கத்தனமா? கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் சிக்னலில் நின்றபோது சத்யமோகன் ஃபோட்டோ படங்களை காண்பித்தார். ரேப்பான பெண்ணை பார்த்தால் தலையில் புழுதியும் தடித்த வெறும் கழுத்துமான பெரிய திறந்த வாயில் நிறைந்த பற்களுமாக எப்படி இது நிகழ்ந்திருக்கும்? புரியவே இல்லை. அசோகரின் ஸ்தம்பம் அபத்தமாக சாலை நடுவே எதையும் நிரூபிக்காமல் நின்று கொண்டிருக்க, அதை வலம் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலை தாண்டினதும் முழுமையாக 3 பிளாக்குகள் கடந்து தார் போட்ட சிறு கற்கள் கொட்டியிருந்த அரை தெருவில் இருந்த வீடு ஒரு கற்பழிப்புடன் எந்த விதத்திலும் இணைக்க முடியாதபடி மிக அமைதியாக இருந்தது. ஜீப்பை நிறுத்திவிட்டு கான்ஸ்டபிளை வரவேண்டாம் என்று மெல்ல அணுகினேன். வாசல் கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே டிவி சத்தம் கேட்டது. கதவின் மணியை அழுத்த கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெண் கையில் குழந்தையுடன் வாசலுக்கு வந்தாள். என் சீருடையை பார்த்ததும் கதவை முழுவதும் திறந்தாள். வணக்கம், சீலன் இருக்காரா? இருக்காரு. நீங்கள்? என் பேர் பழனி. சீலனோட அதே பேட்ச் தான். நான் உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருக்கேன், ஞாபகம் இருக்குதா? அவள் கண்கள் என்னை அடையாளம் தேடின. வாங்க, உள்ளே வாங்க, உட்காருங்க என்று கீழே இறைந்திருந்த விளையாட்டு சாமான்களை நகர்த்தினாள். சீலன் இருக்கார்ல? இருக்காரு, குளிச்சுட்டு இருக்காரு, உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, உட்காருங்க ப்ளீஸ். உட்கார வைக்கலைன்னா கோபிச்சுப்பார். என்ன சாப்பிட்றீங்க என்றாள். அவளுக்கு என் தங்கை சுகுணாவின் வயது இருக்கும். கொஞ்சம் அவள் போல கூட இருந்தாள். குழந்தை கீழே விட்டதும் அழ ஆரம்பித்தது. அதை எடுத்து இடுப்பில் வைத்து கொண்டாள். மீண்டும் கர்ப்பமாக இருப்பதை வயிறு காட்டியது. எதையோ தண்ணி குடித்ததில் ஜுரங்க, அதான் இப்படி நச்சு நச்சுன்னு அழுது. நான், பாப்பா இங்கே பாரு, பேர் என்ன என்று கேட்டேன். கவிதா என்றாள். பல்லு வந்துருச்சா? நிரடுது என்றாள். அதன் வாயில் விரலை விட்டு அது கக்கென்று இருமி விட்டு கண்ணீர் விட்டது. குணசீலனின் மனைவியை பார்த்தேன். இளம் தாயின் அனைத்து அங்க லட்சணங்களும் அலுப்புகளும் உடலில் தெரிந்தன. கல்யாணமாகி 2 வருஷம்தான் ஆகியிருக்க வேண்டும். உடம்பில் ஓவர் டைம் வாங்கிய அலுப்பு இருந்தது. முதுகு லேசாக கூன் போட்டு, தலை மயிர் சரியாக வாரப்படாமல். இவள் கல்யாணத்தில் பார்த்தபோது எவ்வளோ அழகாக பழிச்சென்று இருந்தாள் என்பது ஞாபகம் வந்தது. என்னிடம் கூட ஒரு ஃபோட்டோ இருக்கிறது. என்ன விஷயமா வந்தீங்க? ஏதாவது சாப்பிட்றீங்களா? கைது செய்ய என்று சொல்ல முடியுமா? நீங்கள் இந்த வீட்டுக்கு எப்போ வந்தீங்க? வந்து 3 மாதம் ஆச்சு. வேலைக்காரி கிடைக்கல. சொந்த வீடா? ஆமாம். துணி துவைச்சி போட்டு இவருக்கு யூனிஃபார்ம் இஸ்திரி போட்டு 2 நாளாக லீவில் இருக்காரா, அதனால் சமாளிக்க முடியுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குமே லீவா? 2 நாளாக போகவே இல்லையே.
இங்கேருந்து தான் மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு மடிப்பேர் போயிட்டு வருவார் எப்போவும்? காலையில் பேப்பரை பார்ப்பதில்லையா? உன் கணவன் பேர் கொட்டை எழுத்தில் வந்திருக்கிறதே, பேப்பரை பார்த்தீங்களா என்று கேட்டேன். எனக்கு ஏதுங்க டைமு, இந்த பொண்ணுக்கு தான் ஃபுல் டைம் அட்டென்ஷன் தேவைப்படுதே, ஜூரம் வேற, இதையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு துணியும் துவைச்சிக்கிட்டு சமையலும் செய்யணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. இவர் வயசு தானே உங்களுக்கும், அப்புறம் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? நான் மௌனமாக இருந்தேன். நல்ல காரியம் பண்ணீங்க. என்ன மாதிரி இன்னொருத்தி வயிற்றை சாய்ச்சிக்கிட்டு வர போகிறவங்களுக்கெல்லாம் அவர் குளிக்கிறாரு பல்லு தேய்க்கிறாருன்னு பதில் சொல்லிட்டு இருப்பா. லேசாக சிரித்தாள். நான் அவள் முகத்தை பார்த்தேன். பெரிப்போ கோபமோ இல்லை களைப்பு தான், ஒரு முழு யுகத்தின் களைப்பு. இல்லை, கல்யாணம் பண்ணணும். அப்பா அம்மா யாரையாவது கூப்பிட்டு வச்சுக்கலாமே. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஓ, சீலன் சைடில் துபாயில் ஒருத்தரும் குளித்தலையில் ஒருத்தரும் இருக்காங்க. மருத்தூரில் நிலம் இருக்குதுங்க. துபாயில் இவரோட பிரதர் இருக்கார். வயசானவங்களையும் சேர்த்து பராமரிக்கணும். ஒண்டியாக சமாளிக்க வேண்டியிருக்கு. குழந்தை அவள் மடியை நனைக்க அதை முழங்காலில் லேசாக அடிக்க அது உதட்டை பிதிக்க அழ ஆரம்பித்தது. வேண்டாம் கண்ணு, அப்பா வருவார். அப்பா வந்து ஆட்டோவில் போகலாம், காரில் போகலாம், அங்கிள் கூட கூட்டிகிட்டு போவார். என்ன? ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த ஜீப்பை காட்டி அது என்ன என்ற போது குழந்தை சட்டென்று அழுகையை நிறுத்திவிட்டு அவளை யோசனையுடன் பார்த்தது. என்ன காரு? அம்பா என்றது குழந்தை. அத்தனை காரையும் அடையாளம் கண்டுபிடிக்குது. இதை எப்படியாவது மெடிக்கல் படிக்க வச்சுப்படணும்னு சொல்கிறாரு என்றாள் பெருமிதத்தோடு. நீங்கள் கூட எம்எஸ்சி பண்ணியிருக்கீங்க போல் இருக்கே. ஆமாம், பாட்டனி. வேலைக்கு போகலாமே. இதை வச்சுக்கிட்டா என்று என்னை நிமிர்ந்து பார்த்தாள். கண்களில் சோகம் தெரிந்தது. நான் தான் படித்து எதுவும் பயனில்லாமல் இந்த மாதிரி பீத்துனி தேய்ச்சிட்டு இருக்கேன். அவள் சட்டென்று கட்டுப்படுத்த முடியாமல் அழுதாள். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள், ஒரு மனுஷியாக நடத்த சொல்லுங்கள். அடி மாடா இல்லை, மனுஷியா. எனக்கு திடீரென்று வெளுத்து போனது. எப்படி இவள் கணவனை கைது செய்து போவதை சொல்ல போகிறேன்? நண்பனின் மனைவியே, மன்னிக்கவும். நான் உனக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. மாறாக உன் புருஷனை சிறைக்கு அழைத்து செல்லப் போகிறேன். நீ என்ன செய்வாய்? எப்படி சமாளிப்பாய்? யார் உனக்கு ஆதரவு? இதையெல்லாம் நான் கேட்கத்தான் வேண்டுமா? என்ன ஒரு உத்தியோகம் இது? யார் மேலே நான் இறக்கப்படுவது? அமைதியின்றி கற்பழிக்கப்பட்ட இறந்து போன அந்த பெண்ணின் மேலா? அனுமதியுடன் கற்பழிக்கப்பட்ட உயிருள்ள மனைவி மேலா? நான் சொல்லிவிட்டேன். பாருங்கள் மிஸ்ஸஸ் குணசீலன், இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். உங்கள் கணவரை நான் கைது பண்ணி கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன். இதுக்கு என்ன காரணம் என்று அவள் நெற்றியை சுருக்கி கொண்டாள். அவர் மேலே ஸ்டேஷனில் ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை. நல்ல லாயராக பார்த்து விடுதலை பெற்றுடலாம். அப்படியா? என்ன குற்றச்சாட்டு? நான் தயங்கினேன். சொல்லுங்கள், என்ன குற்றச்சாட்டு? அந்த ஒரு பெண்ணை அவன் பலாத்காரம் பண்ணிட்டதா குற்றச்சாட்டு. இவரும் ஒரு 4 கான்ஸ்டபிளும் சேர்ந்து. இவ அப்பாவா என்று குழந்தையே காட்டினாள். குழந்தை வசீகரமாக சிரித்தது. ஆமாம், அது உண்மையா இல்லையான்னு நிரூபிக்க வக்கீலை பார்க்க நான் ஏற்பாடு பண்ணுறேன். குற்றச்சாட்டு தான். டிபார்ட்மெண்ட்டில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு யோசனை சட்டென்று தோன்றியது. மிஸ்ஸஸ் குணசீலன், நீங்கள் இருக்கிற ஸ்திதியில் என்னால் ஒன்று செய்ய முடியும். உங்கள் நிலைமையில் உங்கள் கணவரை இந்த சந்தர்ப்பத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறது எனக்கு ரொம்ப கொடிய செயலாகப்படுது. ஒரு உதவி வேணால் நான் செய்கிறேன். நான் இப்போ வந்ததையே மறந்துடுங்க. சாயங்காலம் வரேன். உங்களுக்கு உங்கள் கணவர்கிட்ட பேசி முடிவு பண்ணி மாற்று ஏற்பாடுகளை செய்ய கொஞ்சம் அவகாசம் தரேன். அதுக்கு முன்னாடி ஆன்டிசிபேட்டரி பெயிலோ வேறு ஏற்பாடோ துபாய்க்கு போக ஏற்பாடோ அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய பாருங்கள். நான் என்னை பொறுத்த வரையிலும் இந்த சலுகை குணசீலன் அப்படிங்கிற நண்பனுக்காக இல்லை, உங்கள் பரிதாபமான நிலையில் மனிதாபிமானத்தோடு உங்களுக்கு உதவுறதுக்காகத்தான். அவர் ரேப் பண்ணாரா? இல்லை, அப்படி தான் குற்றச்சாட்டு. ஏங்க, கட்டின பொண்டாட்டி நான் இருக்க என்று அவள் கதற அழுகை கட்டுக்கடங்காமல் போக அந்த குழந்தை அவள் முகத்தை திரும்பி வேடிக்கை பார்த்தது. தான் அழாமல் அம்மா அழுவது அதுக்கு வியப்பாக இருந்தது போல் இருக்கிறது. சாரி, வெரி சாரி, நான் அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாதோ. இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தில் தான் நான் சொல்லிட்டேன்.
அவள் குழந்தையை அள்ளி கொண்டு இடுப்பில் வைத்து கொண்டு நிறைய அழுது முடித்த பின் கன்னத்தின் கண்ணீரை துடைத்து கொண்டாள். எனக்கு உதவி எதுவுமே வேண்டாங்க, அவரை உள்ளே போய் கூட்டிகிட்டு போங்க என்று உள்ளே கம்பீரமாக நடந்து சென்றாள். கதை நிறைந்தது. மூன்றாவது கதைக்குள்ளே போகலாமா? மூன்றாவது கதை பிசாசு வந்த தினம். வந்தது நிஜமான பிசாசா அல்லது எதுவும் தந்திர வித்தையா? கடைசி வரை விறுவிறுப்பாக சொல்லியிருக்கிறார் சுஜாதா அவர்கள். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். மாங்குட்டை நானுவின் வீட்டிற்கும் சவுக்கார் வீட்டுக்கும் இடையில் இருந்த சிரேஸ்தார் வீட்டு மாடியில்தான் பிசாசை என் கண்ணால் பார்த்தேன். ஸ்ரீரங்கநாதர் சத்தியமாக அதற்கு முன் சின்னராஜு அதை கேதாரமுக்கில் பார்த்திருக்கிறான். பங்குனி உத்தரத்துக்கு 5 நாள் முன்னதாக. அதுதான் பிசாசு முதலில் வந்த தினம். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைதான். கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டு, ஆனால் பிசாசு நம்பிக்கையெல்லாம் இல்லை. பங்குனி மாதம் ரதத்தை அதன் ஷெட்டிலிருந்து வெளியே இழுத்து வந்து தேர் தினத்துக்கு 4 நாட்கள் முன்னாலேயே நிலைக்கு அருகில் விட்டு விடுவார்கள். அதை பார்த்துதான் பெருமாள் குதிரை வாகனத்தில் வீதி வலம் வரும்போது உற்சாகமாகி வையாளி குதிரை போடுவார். சிறுவர்கள் தேருக்குள் நிலை வழியாக ஏறிக்கொண்டு வவ்வால் புழுக்கை நாரும் இருட்டில் உள்ளுக்குள் இருக்கும் மரப்படிகளில் இறங்குவார்கள். தேரில்தான் பிசாசை பார்த்ததாக சின்னராஜு சொன்னான். தேரில் மேலும் கீழுமாக ஏறி இறங்கி கொண்டிருந்தானாம். திடீரென்று யாரும் இல்லை, இருட்டி விட்டதாம். தெருவில் விளக்கு போய்விட சட்டென்று அவனுக்குள் பய அலை ஓடி இருக்கிறது. அவன் சொன்னான், எப்பவும் போல தேர் நிலையில் குறுக்கால பலகை போட்டிருக்குமே, அதிலிருந்து இறங்குறேன். மேலே ஒரு மாதிரி சப்தம் கேட்குது. இந்த நெல் மிஷினில் நெல் இல்லாமல் ஓட்டினா கேட்குமே, அந்த மாதிரி சத்தம். வவ்வாலுங்களாங்காட்டியும் பார்த்தா இல்லை, குப்புன்னு மகிழம்பூ வாசனை. முடங்கை வரை காட்டி இவ்வளவு சைஸில் சின்னதாக மொத்தையாக ஒன்று தெரிஞ்சிச்சு. நல்லா பார்த்தேன். அது என்ன ரங்கு? எப்படிடா இருந்துச்சு? ஆம்பளையா பொம்பளையா என்று கேட்டான் ரங்கு. பொம்பளை. ஆனந்தரங்கம் பொண்ணு இல்லை, தூக்கு போட்டு செத்து போச்சே, அதுவும் சாயல்ல, என் கூட பேசிச்சு. என்னடா பேசித்து என்றேன் சற்றே நடுக்கத்துடன். எனக்கு தாவமாயிருக்கு, இளநீ கொண்டு வருவியா? எனக்கு தாவாணி இல்லை, கட்டிக்க தருவியா அப்படின்னுட்டு. டே சே, பொருடா விடாதடா என்று நர்வஸாக சிரித்து நான் அவனை நிராகரித்து விட்டாலும் சின்னராஜு அவ்வாறு வருவியா தருவியா என்று பேச வல்லவன் அல்ல. அவன் அப்பாவின் கொள்ளிடம் சலவை சாலையில் இஸ்திரி போடுகிறவன். என் கிளாஸ்மேட்டு. ராமமூர்த்தி ஐயரிடம் அடி வாங்காத நாள் பள்ளியில் விடுமுறை நாள். அவன் பொதுவாக வொக்கபுலரி ஊவர்மண் கழுதைகள் வெள்ளாவி இவற்றை தான் சார்ந்திருக்கும். எனக்கு அத்தியந்த சிநேகிதன். நானும் அவனும் சேர்ந்து விட்டால் தெரு நாய்களுக்கு கதி கலங்கும். சின்னராஜுவின் கல்லடி திறமை பிரசித்தம். காலை ஒடிக்காமல் விடமாட்டான். வால் காணாமல் போய் நொண்டிக்கொண்டே அது கூவுவது மணச்சநல்லூர் வரை கேட்கும். சின்னராஜு பொய் சொல்ல மாட்டான். ஒருவேளை அந்த மர்மயோகி பார்த்தியோ சின்னராஜு? இல்லை ரங்கு. அப்புறம் அது என்ன செஞ்சிச்சு? அப்படியே தாஸ் வீட்டாண்ட போயிடுச்சு. 10 அடி உயரத்தில் பறந்தாப்புலையும் இல்லை, மிதந்தாப்புலையும் இல்லை. இதுதான் அதன் முதல் நேர்காணல். இதை பற்றி கோவில் அதிகாரிகள் கேள்விப்பட்டு தேருக்கு பெருமாள் வருவதற்கு முன் சாந்தி எல்லாம் பண்ணினார்கள். மந்திர புகை தாங்காமல் ஓடி போய்விடும் என்று சொன்னார்கள். ஆனால் அது இடம்பெயர்ந்து விட்டது. மேற் குறித்த பிசாசை வடக்கு சித்திரை வீதியிலேயும் ராமானுஜம் ஒரு சமயம் பார்த்ததாக சொன்னான். நான் ஏதோ தூரம்னா நடமாட்டோம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் புரியுறது, பூட்டின வீட்டில் நிழலாடுறது. கிட்டக்க பார்க்க பயம். நரசிம்ம கவசம் சொல்லிண்டே ராத்திரி பூரா தூக்கம் இல்லைறங்கோ. தாகம் தாகம், அப்படிப்பட்ட தாகம். உனக்கா பிசாசுக்காடா? டே எனக்குடா. அது வெறுமனை வாய பப்பு பப்புன்னு திறக்கிறது. டே சொல்லாதேடா, பயமாக இருக்குது. 10-15 நாட்களுக்கு அதை பற்றி பேச்சு எதுவும் இல்லாவிட்டாலும் ரங்கு கடை நண்பர்களிடையே சின்னராஜு பார்த்ததும் ராமானுஜம் பார்த்ததும் ஒரே பிசாசா என்பதை பற்றி விவாதங்கள் இருந்தன. ஒரு வீதிக்கு ஒரு பிசாசு போருண்டா என்றான் ரங்கு. ஏன், உனக்கு நம்பிக்கை இல்லையா? பிசாசாவது ஒன்றாவது வீட்டில் இருக்கிறது தான் பிசாசு.
ரங்கு அவன் மனைவியை சொல்கிறானா மாமியாரை சொல்கிறானா என்று யாரும் கேட்கவில்லை. அதன் பிறகு அது தாஸ் வீட்டு மாடியில் தோன்றியது. தாஸ் வீடு என்று பெயர் இருந்தாலும் அதன் சொந்தக்காரர் சிரஸ்தார் கோபால ஐயங்கார் கொண்டையம்பேட்டை தோப்பில்தான் இருக்கிறார். இந்த வீட்டில் சங்கர் ராவும் மனைவி சாவித்திரியும் மறவையாக 4 குழந்தைகளுடன் வருட கணக்கில் குடியிருக்கிறார்கள். மாதம் 15 ரூபாய் வாடகை கொடுத்து கொண்டு. சங்கர் ராவ் ஜங்ஷனில் ஒரு ஹோட்டலில் சரக்கு மாஸ்டர். தினம் ராத்திரி 11 மணிக்குத்தான் வருவான். தூக்க குழந்தைகளை எழுப்பி முத்தம் கொடுத்துவிட்டு பாதாம் அல்வாவும் மனைவிக்கு மல்லிகைப்பூவும் தருவான். சீட்டாடுவான். எப்போதும் ரங்கு கடையில் அண்டா குண்டாக்களை வைத்து கைமாத்து வாங்கி கொண்டு போவான். சங்கர் ராவ் தான் அதை வேம்பு மூலமாக பார்த்தான். ரங்கு என்னவோ தெரியல, ஜன்னலெல்லாம் திறந்திருக்கு. இவ தான் முதல்ல பார்த்தா. யார் திறந்திருப்பான்னு நான் மாடி ஏறி போய் பார்த்துருப்பேன். இவ பயந்து வேணாம் காத்தாலே பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டா. அப்போ வேம்பு வந்தான். அவனை நீ ஏறி போய் பாரு வேம்பா அப்படின்னு டார்ச் லைட்டு கொடுத்து அனுப்பினோம். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பேஸ்ட் அடித்தாப்புலே வர்றான். என்னடா வேம்புன்னா, மாடியில் ஏறி பார்த்தா ராயரே நான் இங்கே இருக்கேனா அது அங்கே போகிறது அப்படிங்கிறான். ஜன்னல் கதவெல்லாம் திறந்திருக்கு, காற்றெல்லாமே ஆடுறது. அது எடுத்து கட்டி மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருந்துதான். வேம்புவை பேர் சொல்லி கூப்பிட்டுதான். எதுடா? அதான்டா சின்னராஜு பார்த்தானே அந்த பிசாசு. புதுசாக செல்லு போட்ட டார்ச் எப்படி ஈயமெல்லாம் வழிஞ்சு அப்படியே பச்சையாக பூச்சிரங்கா என்றான் சங்கர் ராவ். வேம்பு அப்போது அந்த பக்கம் பக்கெட்டில் கோதுமை மாவும் முளைக்கீரையுமாக வந்தான். டேய், புடவை கட்டிகிட்டு இருந்ததாடா வேம்பு? சொல்ல முடியல. மழுங்கலா நீளமா ஒரு நிழல் மாதிரி. முகம் மட்டும் பழிச்சுன்னு தெரிஞ்சது. அதுதான் அந்த ஆனந்தரங்கம் பொண்ணு முகம். டேய்னு கூப்பிட்டு தாகத்துக்கு தண்ணி கொண்டு வந்தியா, தாவணிக்கு துணி கொண்டாத்தியான்னு கேட்டுது. தாவணியை போட்டுக்கலையோ? அப்படியும் சொல்கிறதுக்கு இல்லை. திருப்பதி மரப்பாச்சி மாதிரி ஒரு ஷேப் இல்லாத ஷேப்பு ரங்கா. ஆனால் வெள்ளீர் நீளத்தில் எனக்கு சொல்லி தெரியல. அப்படியே சப்த நாடியும் ஒடுங்கி போய் உடனே இறங்கி ஓடி வந்துட்டேன். அப்புறம் 4 நாளாக ஜுரம் ரங்கா. அருணாச்சலம் டாக்டர்கிட்ட காட்டினா இந்த மாதிரி ஜுரம் பார்த்ததே இல்லைங்கிறார் என்றான் வேம்பு. அன்றிலிருந்து பிசாசை பற்றிய வதந்திகள் அதிகம் பரவ ராத்திரி 7வது மணிக்கு கீழச்சித்திரை வீதியில் எல்லாரும் கதவி மூடி படுத்து விட்டார்கள். சங்கர் ராவ் ஓவர் டைம் எல்லாம் பண்ணாமல் லால்குடி பேசஞ்சரில் சீக்கிரமே வீடு திரும்ப முற்பட்டான். ரங்கராஜா தியேட்டரில் மாலை காட்சிக்கு கூட்டம் குறைந்து ராத்திரி ஷோவை ரத்து செய்யும்படி ஆகிவிட்டது. யாரோ சொன்னார் என்று எவனை கண்டாலும் பூண்டு முடிந்து வைத்து கொண்டிருந்தார்கள். அதுதான் பரிகாரமாம். அந்த நாற்றம் பிசாசுகளுக்கு பிடிக்காது என்று சொன்னதால் அரையர் கடையில் பூண்டு ஸ்டாக் இல்லை என்று போர்டு எழுத வேண்டியதாக இருந்தது. தாஸ் வீட்டில் பிசாசு நிலை கொண்டு விட்டது. 4 நாள் கழித்து மீண்டும் மாடி கதவுகள் திறந்திருந்ததாகவும் அந்த வழியாக காற்றடித்ததாகவும் நிழலாடியதாகவும் சங்கர் ராவ் சொன்னான். சாவித்திரி பயப்படுறா. குழந்தைகள் எல்லாமே அலறது. எல்லாரும் உக்கரான அறையில் தலைமாட்டில் விளக்கு மாற்ற வச்சுட்டு படுத்துக்கிறோம். பகல் வேளையில் கொல்லைப்பக்கம் போகிறதுக்கு துணைக்கி வாங்கங்கிறா. என்ன செய்வேன் ரங்கோ, நீ தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் என்றான். வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பார்க்குறது தானே. அவன் எச்ச கையால் காக்கா ஓட்ட மாட்டான். இருந்தாலும் அவரா வெள்ளை அடித்தே ஒரு மாமங்க ஆச்சு. வாடகை கம்மின்னுட்டு ஒரு ரிப்பேரும் செய்ய மாட்டார். ஆனால் இது வேறு சமாச்சாரம்னுக்கிட்டு அவர்கிட்ட சொல்லியும் பார்த்துட்டேன். அவர் ஒரு பூசாரியை அனுப்புகிறேன் இப்போ அப்பன்னு தட்டி கழிச்சுட்டே இருக்காரா என்றான் சங்கர் ராவ். ராத்திரியில் நடமாட்டம் குறைந்து பிசாசுகளை விட பிசாசு கதைகள் திண்ணைகளில் உலவின. கொள்ளிடத்தில் கொள்ளிவாய் பிசாசு தினம் பார்ப்பதை கேவி சொன்னான். செல்லாயி கோயில் அருகில் ஒரு சங்கிலி காட்டேரி உலாவுவதாகவும் சொன்னார்கள். புதுசாக யாரை பார்த்தாலும் கால் தரையில் பரவுகிறதா என்று கவனிக்குமாறு வீணை ரங்கநாதன் சொன்னபோது பொறுமை எழுந்து வாட் நான்சென்ஸ் என்று கத்தினான் ரங்கு. அவன் கால் மார்க்ஸ் எல்லாம் படிப்பவன். திஸ் இஸ் டூ மச். வாங்கடா, நாம் ஒரு விஜிலன்ஸ் பார்ட்டி அமைக்கலாம். அந்த பிசாசு தினம் சங்கர் ராவ் வீட்டு மாடிக்குத்தானே வர்றது. அங்கேயே போய் டேரா போட்டு படுத்துக்கலாம். என்ன ஓய் பத்மநாபன், வரீரா? இல்லையே பயமா? பயம்னு இல்லை, இந்த மாசியம் சோதம்பம் பண்ணணும், அது போயிடட்டுமேன்னு பார்க்குறேன்.
சீனிவாச ராகவன் வருவதாக சொல்லிவிட்டு அப்புறம் ரங்கு கடை பக்கமே வராமல் கோவிலில் நுழைந்து உத்தரவீதி மார்க்கமாக தெற்கு வாசல் சென்று ஆஃபீஸுக்கு போனான். என்னடா அது, எல்லாரும் இப்படி பயப்பட்டா இப்படி, நீயாவது ரெடியா என்று என்னை கேட்டபோது அசட்டுத்தனமாக நான் வரேன், எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன். சின்னராஜுவும் வருவதாக சொல்லிவிட்டு ரங்கு, சின்னராஜு, வீட்டுக்காரர் சிரஸ்தாஸ் கோபால ஐயங்கார், தோப்பிலிருந்து ஒரு ஆளை அனுப்பியிருந்தார் வெள்ளைச்சாமி. நிஜ பெயரா காரண பெயரா தெரியவில்லை. பார்த்தாலே வெள்ளை மீசையும் நரைத்த தலையுமாக அவனே பிசாசு போல ஒரு நெகட்டிவ் போல இருந்தான். சங்கர்ராவிடம் சொன்னதில், எத்தனை பேர் துணைக்க வந்தாலும் சரிப்பா, நான் மொட்டை மாடிக்கு வரமாட்டேன். பொண்டாட்டியை தனியாக விட்டுட்டு மேலே வந்து ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட்டா நடுங்கியே செத்து போயிடுவா. எப்படியாவது பிசாசு அங்கேருந்து ஓட்டிட்டா போரும்பா என்றான். கவலைப்படாத, என்னதான்னு பார்த்துறது என்று பிசாசை திட்டிவிட்டு என்னை பார்த்து, உனக்கு பயமே இல்லையே என்றான். ஆமாம் ரங்கா, பயமா இல்லையா, சரியா சொல்லி தொலையடா. பயம் இல்லை. புதன்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ற பேச்சு ஒருவாறு கதி கலக்கியது. வச்சலா, ஏண்டா உனக்கு இந்த வம்பெல்லாம், நீயா விரட்ட போகிற, ஒரு மண்புழவை விரட்ட தைரியம் இல்லாதவன் என்று சிரித்தாள். நான் பாட்டிக்கிட்டே சொல்லாதே, படிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன் என்றேன். நான் வேணா வரட்டுமா, எனக்கும் பேயை பார்க்கணும் போல் இருக்குது என்றாள். வச்சிலா தைரியசாலி. வீதி பையன்கள் வாத்தியார் வீட்டு விறக்கு கட்டையிலிருந்து வந்த பாம்பை கண்டு நடுங்கி கொண்டிருக்க வச்சிலா அந்த பாம்பை குச்சியில் எடுத்து எல்லோரிடமும் காட்டியது ஞாபகத்துக்கு வந்தது. ரங்குவிடம் சொன்னபோது, பொம்மநாட்டியெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அந்த வெள்ளைச்சாமி மாந்திரிகம் தெரிந்தவனாம். செப்பு தகட்டில் சீரியும் கிளியும் ஓங்கார யட்சினி என்று எந்திரம் எழுதி ஆகாஷ யட்சினி ஆக்ருஷ்ணாய என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தான். அவன் உடலில் இயற்கையாகவே ஒரு நடுக்கம் இருந்தது. பெரம்பு எதுக்கு பூசாரி? 41 நாள் மூலை மந்திரத்தை ஜெபித்து இந்த குச்சியில் ஏற்றியிருக்கு, அதை காட்டினா உடனே போயிடும். அன்று ராத்திரி டார்ச் லைட்டு, முண்டாசு, பழைய செருப்பு, சீட்டுக்கட்டு, பெட்ரமாஸ் விளக்கு இவற்றுடன் தேவைக்கு அதிகமான பூண்டும் எடுத்துக்கொண்டு சிரஸ்தார் வீட்டு மாடியில் போய் உட்கார்ந்து கொண்டோம். ராத்திரி ஒவ்வொரு மணியும் கோவில் மணி அடிக்க கடைசி பாரிக்கொட்டு வீதி வலம் வந்து விலகிவிட அந்த அமானுஷ்ய மௌனத்தில் நாங்கள் மேலாக மிதப்பாக பேசிக்கொண்டிருந்தாலும் உள்ளூர எல்லாருக்கும் கன்று குட்டி உதைத்து கொண்டுதான் இருந்தது. சட்டென்று பெட்ரமாஸ் விளக்கின் மேண்டில் நிறமிழந்து அணைந்து போய்விட்டது. ரங்கு டார்ச் லைட்டை போடுகிறான், வெளிச்சம் வரவே இல்லை. இருள். கொஞ்ச நெஞ்ச நிலவையும் மேகம் மறைத்து விட்டது. அப்போதுதான், பத்து, அங்கே பாரு என்றார்கள் யாரோ. அவன் காட்டிய திசையில் மதிலோர தென்னை மரங்களின் சலசலப்பு சத்தம் கேட்க நிழல் ஆடியது. குச்சியை எடு, குச்சியை எடு என்றால் நான் குச்சியை எடுக்கப் போக அது கீழே விழுந்தது. தாயே தாயே, நான் கோரிய வேலைகளை நீ செய்ய வேண்டும் தாயே தாயே என்று பூசாரி கேட்க எந்த திசையில் பார்ப்பது என்றே தெரியவில்லை. மதிலோரத்தில் நிழலில் மாயமாய் வெள்ளை தீற்றல் நடந்து செல்வது. டே பூனைடா, சே பூனை இத்தனை பெருசாவா, அதுவும் நிமிந்து நடந்து போகுமா இப்படி? இருடா இருடா, கிட்ட வரட்டும். ஏண்டா உன் கை இப்படி நடங்கிறது? உன் கையும் தான் நடுங்கிறது சின்னராஜு. இத்தனை உசரத்தில் அத்தனை வேகமாக எப்படிரா வர முடியும்? பிசாசு தாண்டா இது. ஏய், தெரியறதா உனக்கு? ரங்கன் பகல் வேளையிலேயே கொஞ்சம் ஷார்ட் சைட்டு. தெரியறது உனக்கு? அதோ அங்கே வெள்ளையா இருக்கே, அதானே? நாங்கள் அனைவரும் அதன் வசீகரத்தில் அதை விரட்டுவதையோ பிரம்பால் போய் அடிப்பதையோ மறந்தே போய்விட்டோம். தாயே, உனக்கு என்னம்மா வேணும், என்னம்மா வேணும் என்றான் பூஜாரி. சொன்னேன்ல, தாவத்துக்கு தண்ணி தருவியா, தாவணிக்கு துணி தருவியான்னு. தரேன் தாயே, தரேன் தாயே என்றான் பூஜாரி. பயத்தில் படவென்று இருந்தது. எடுத்து கட்டியிலிருந்து அப்படியே குதித்து ஓடின போது வலி தெரியவில்லை. புடி இப்படி என்று சப்தங்கள் கேட்க கீழே சங்கர்ராவின் மனைவியும் குழந்தைகளும் உச்ச ஸ்தாவியில் அலற, அப்போதுதான் என் கால் வலியின் உக்கிரம் முழுவதும் தாக்க நான் நினை விழந்தேன். புத்தூர் ஆஸ்பத்திரியில் மறுதினம் அழைத்து சென்று எக்ஸ்ரே எடுத்தபோது கால் எலும்பு 2 இடங்களில் முறிந்திருந்தது. நான் ஆஸ்பத்திரியில் 1 மாதம் பெட்டில் படுத்திருந்ததும், அன்றும் நான் விளைவாக விந்தி நடப்பதும், சங்கர்ராவ் அடுத்த வாரமே வீட்டை காலி பண்ணிவிட்டு ஆண்டார் தெருவில் ஒரு ஸ்டோரில் ஒண்டு குடித்தனம் போய்விட்டதும் இந்த கதைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். சமீபத்தில் ஸ்ரீரங்கம் போயிருந்த போது
தாஸ் வீட்டை ஒரு பயத்தோடு தான் அணுகினேன். அது முழுவதும் இடித்து வேறு தினுசாக முன்பக்கம் லாந்தி டிஸ்டம்பர் அடித்து அடையாளம் மாறி இருந்தது. இப்போ அங்கே யார் வசிக்கிறார்? அங்கு சிரஸ்தார் தான். ஏதோ பரிகாரம் பண்ணி யந்திரம் வேலையெல்லாம் நட்டு சாந்தி ஹோமம் பண்ணிட்டார். பெரும்பாலும் இடிச்சு கட்டிட்டார் கோபால் ஐயங்கர். ரங்கு, அந்த வீட்டில் இந்த பிசாசு என்னாச்சு? அப்புறம் அது வரவே இல்லையடா. இப்போது அப்படியே தேவகாந்தாரி ராகத்தை முணுமுணுத்து கொண்டு வந்த அம்பி இந்த கதைக்கு மற்றொரு கோணம் இருப்பதாக சொன்னான். கோபால் ஐயர் சங்கர் ராவை காலி பண்ண சொல்வதற்காக கோர்ட்டில் பலவிதமான கேஸு போட்டும் பயன் இல்லாததால் சின்னராஜு கஞ்சா உருண்டை அடிப்பான். பகல்லையே பேய் பார்த்துருக்கலாம். வேம்பு வெள்ளைச்சாமி போன்றோரை கோபால் ஐயங்கர் தான் செட்டப் பண்ணியிருக்கலாம் என்று ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக சொன்னான். எப்போ பிசாசை பற்றி கேட்டாலும் சிரிக்கிறாரா. சிச்சே, நானே பார்த்தேனே அம்பி. பாத்தியா? பார்க்க விரும்பினியா? மனசு தயாராகிட்டுதுன்னா எந்த காட்சியும் பேய் தான்னு பார்க்க முடியும் தெரியுமா என்றான் அம்பி. சிச்சே, அப்படி இல்லவே இல்லை. ஒரு வேளை அப்படி இருக்குமா என்ன? இந்த சந்தேகங்களையெல்லாம் சொல்லி குழப்பி இந்த கதையின் சுவாரஸ்யத்தை கெடுக்க விரும்பவில்லை நான். இந்த இரக்கமில்லாத மத்தியஸ்தமில்லாத அறிவியல் உலகத்தில் தண்ணீரும் தாவணியும் கேட்கும் சில பிசாசுகளும் இன்னமும் தேவையென்றே தோன்றுகிறது. இப்படித்தான் கதையை நிறைவு செய்திருக்கிறார் சுஜாதா அவர்கள். உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். ரசித்திருப்பீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உடனே உங்களுக்கு வந்துவிடும். கேட்டு மகிழ்ந்து எனக்கும் அப்படியே லைக்ஸ் போட்டுருங்க. ராஜி ஸ்டோரீஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.